கண்ணுகளா வணக்கம். 5ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் தொகுதி 2, அதாவது கணக்கு பாடம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதாவது 4வது பக்கத்தில் இருக்கிறது எனக்கு தெரியல டீச்சர் அப்படின்னு. இப்போது அதைத்தான் சொல்லித்தர போகிறோம். இப்போ நம்மை சுற்றியுள்ள முப்பரிமாண வடிவங்களை எழுது. இப்போ நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், முப்பரிமாண வடிவங்களுடைய படங்கள் எல்லாம் பார்த்தோம். இப்போ பகடை அதில் இருந்தது, கனசதுர உருவங்கள், அதே மாதிரி கனசெவ்வகம், கூம்பு, உருளை, கோலம் வடிவத்தில் இருக்கக்கூடிய உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை எழுதி அதனுடைய வடிவம் பேர் என்ன எழுதணும் அப்படின்றத எழுதிக்கோ. அதுக்கடுத்து பக்கங்கள், எத்தனை பக்கங்கள் அதுக்கு இருக்குது அப்படின்னு எழுதணும். முனைகள், எத்தனை முனைகள் இருக்குது அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. இது ஒரு பெட்டின்னு வச்சுக்கோங்க. இந்த பெட்டிக்கு இங்கே நம்ம முன்னாடி நின்று பார்த்தா எந்த மாதிரி தெரியும்? இது மாதிரி தெரியுமா, இது மாதிரி தெரியுமா அப்படிங்கிறத பாரு, யோசனை பண்ணு. இங்கே 1 2 3 4 கட்டங்கள், அதாவது 4 இந்த பக்கம் 4, அப்போ 8 கட்டங்கள் இருக்குது. இதில் 6 கட்டங்கள் இருக்குது, இதில் 8 கட்டங்கள். அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நின்று பார்க்கும்போது எப்படி தெரியும்? நமக்கு இந்த மாதிரி தெரியும். இதை டிக் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி பாரு, இந்த பாக்ஸு, இந்த கன செவ்வகத்துக்கு முன்னாடி நம்ம நின்று பார்க்கும்போது இப்படி தெரியுமா, எப்படி தெரியுமா? யோசனை பண்ணுங்க. யோசனை பண்ணி எதுவோ அதை டிக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கன செவ்வகத்துக்கு முன்னாடி நம்ம இப்படி நிற்கிறோம். நின்னா எத்தனை கட்டங்கள் நமக்கு தெரியும் அப்படிங்கிறத பாரு. இப்படி தெரியுமா, இதுவா அப்படிங்கிறத டிக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சுவர் மாதிரி இருக்குது தானே, இதுக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோம். இங்கேருந்து நம்ம இந்த இதை பார்க்கும்போது இதை பார்ப்போமா அப்படிங்கிறத டிக் பண்ணணும். அவ்வளோதான் இந்த பக்கத்துக்குரிய செயல்பாடுகள், அவ்வளோதான். இது நீங்கள் ஏற்கனவே செஞ்சிட்டீங்க. பொறுத்துக, சரியாக தவறா. இந்த டீச்சர் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். சரிங்களா கண்ணுங்களா? இப்போ இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. பாய்.